திரு புதுமைப்பித்தன் அவர்களின் சங்குத்தேவனின் தர்மம் என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முறுக்குப்பாட்டி முத்தாச்சி என்றால் சிறு குழந்தைகளுக்குத்தான் தெரியும். அவள் நாவல் உலகில் காணப்படும் மனித உருவங்கள் போல் முறுக்கு விற்ற பணத்தினாலோ ரெங்கூனிலிருந்து திடீரென தோன்றும் தமையனின் ஐஸ்வர்யத்தினாலோ கோடீஸ்வரியாகி விடவில்லை. வறுமையில் குசேலரின் தமக்கை சமயக்குறவர்கள் இயற்றும் அற்புதங்கள் என்ற செப்பிடு வித்தைகள் நடவாத இந்த காலத்தில் அவள் தினம் தினம் காலம் தள்ளுவதுமல்லாமல் தனது ஒரே குமாரத்திக்கு கல்யாணம் செய்யவும் ஆரம்பித்ததுதான் அற்புதத்திலும் அற்புதம். முத்தாச்சி தன் மகளை மாடசாமி பிள்ளைக்கு கொடுக்க தீர்மானித்தாள். அடுத்த நாள் காலையில் கல்யாணம். முதல் நாள் மாலை 5:30 மணி இருக்கும். முறுக்குப்பாட்டி தங்கவேலு ஆசாரியின் வீட்டு திண்ணையில் சுவர் அருகில் சாய்ந்து காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். இவள் பணக்காரி இல்லை என்பதை பார்த்தாலே தெரியும். கையில் இருந்த உலர்ந்த வெற்றிலையை வாயில் போட்டுக்கொண்டு அதற்கு துணையாக ஒரு நீள துண்டு கருப்பட்டி புகையிலையையும் உள்ளே செலுத்தி கைகளை திண்ணையில் துடைத்துவிட்டு, ஆசாரியாரே, என்ன வேலையை சுருக்கா முடியும், மோசம் பண்ணிவிடாதீரும் என்றாள். ஆச்சி, பயப்படாதே, பொழுது சாயறதுக்கு முன்னாடியே உன் வேலை முடிஞ்சிரும் என்று தன் கையில் இருந்த பாம்படத்திற்கு மெருகிட்டு கொண்டே தேற்றினான் தங்கவேலு ஆசாரி. போன 3 மாத காலமாக மாதாந்தரம் நடந்து அன்று விடியற் காலை முதல் உண்ணாவிரதமிருந்த முறுக்குப்பாட்டிக்கு இது ஆறுதல் அளித்ததோ என்னவோ, ஒரு பெருமூச்சுதான் வந்தது. பிறகு சில நிமிஷம் கழித்து புன்னகையுடன், நான் கைலாசவரத்துக்கு போகணும், வழிகாட்டு பாதை, இன்னும் நான் போய்த்தான் மேலே வேலையை பார்க்கணும், எல்லாம் அப்படியே கிடக்கு என்று பின்னும் துரிதப்படுத்தினாள். ஓ வேலை அன்னைக்கே முடிஞ்சிரும். அந்த சிறுகுளம் சுப்பையர் வேலை வரலைன்னா அவர்தான் விடேன் தொடேன்னு அலைஞ்சு சாமான நேற்று தான் வாங்கிட்டு போனார். இல்லாட்டா ஒரு நொடியில் இது என்ன பெரிய காரியமா? அது சரிதான், இருக்கட்டும். ஆச்சி, உன் வீட்டில் இதுதானே முதல் கல்யாணம், செலவு என்ன ஆகும் என்று பேச்சை இழுத்தார் ஆசாரி. என்னமோ ஏழைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து 200 ஆகும் என்றாள். நகை எம்பிட்டு என்று மீண்டும் பேச்சை இழுத்தார் ஆசாரி. எல்லாம் என்ன, எங்கள் வீட்டுக்காரர் போனாரே, அவர் போட்டது தான். என்ன 2 மோதிரம், இப்போ நீர் அழிச்சு பண்ணுற ஒரு சோடு பாம்படம், வேறு செலவு என்ன, ஒரு 50, அது கிடக்கட்டும். வேலை என்ன இப்போ முடியுமா என்று மீண்டும் ஒரு முறை கேட்டாள். இதோ நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கியே, என் கைக்கு சிறகா கட்டி இருக்குது, வேலையை ஓட்டத்தான் செய்கிறேன், அவசரப்படாத. நீ இந்த சமாசாரத்தை கேட்டியா? ஊரில் களவுமா இருக்கே, அன்னைக்கு நம்ம மேலே பண்ண வீட்டில் 2000க்கு களவாம். காசு கடை செட்டியார் பத்தமடைக்கு போயிட்டு வட்டி பணத்தை மடியில் முடிஞ்சுக்கிட்டு வந்தாராம். மேலே பரம்புக்கிட்ட வாரப்ப பொழுது பளன்னு விடியாப்புல வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டானாம். செட்டியார் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு வந்தார். காலம் கெட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம கட்டப்பராசா காலத்தில் நடக்குமா என்றான் ஆசாரி. இம்புட்டும் சேசுபிட்டு போனானே, அவனாரு என்றாள் கிழவி. அவன்தான் நம்ம சங்குத்தேவன். எல்லாம் இந்த கும்பினியான் வந்த பிறகுதான். ஊர்காவலா என்ன, எல்லாம் தொலைந்து போயிட்டுதே. இந்த கடவுள் மூங்கில் அடியானும் பேராச்சி தாயும் தான் காப்பாற்றணும். என்ன ஆச்சா? இரு ஒரு நொடி, இதை மாத்திரம் ராவி தர்றேன் என்று சொல்லிவிட்டு ராவப்பட்ட பாம்படத்தையும் தங்க பொடியையும் 2 சிவப்பு காகிதங்களில் மடித்து மரியாதையாக கொடுத்தான். முத்தாச்சியும் மடியில் இருந்த முடிப்பையை அவிழ்த்து ஒரு கும்பினி ரூபாயை வைக்க, என்ன உனக்கா இன்னைக்கு முச்சோடும் கஞ்சி கூட குடிக்காம பண்ணித்தர்றேன், நல்ல வேலை செஞ்ச என்றான். என்னை பற்றி தான் தெரியுமே, ஏழைக்கு
அப்படின்னா தொழிலாளிக்கு கூலி கொடுக்காம முடியுமா என அவனும் வாதாட, நேரமில்லை என்று கருதி கேட்டதை கொடுத்துவிட்டு நகையை பத்திரமாக முடிந்து இடுப்பில் சொருகிக் கொண்டு வெகு வேகமாய் காலாழ்வானை தட்டிவிட்டாள் கிழவி. எவ்வளவு வேகமாக நடந்தாலும் மனித உடல் என்ன மோட்டார் வண்டியா? அதிலும் ஒரு கிழவி. கவிஞர் வெகு உற்சாகமாக வர்ணிக்கும் அந்திமழை போய் இரவு துரிதமாக வந்தது. கிழவி போகும் பாதை ராஜபாதையானாலும் அக்காலத்தில் ஜன நடமாட்டமே இல்லாமல் மரங்கள் அடர்ந்து நெருங்கிய காட்டுப்பாதை. இருள் பரவ ஆரம்பித்தது என்றால் வெகுவாக அர்த்த புஷ்டியுடைய வார்த்தைகள் அல்ல. கிழவி கூறிய மாதிரி தன் கை தெரியாத கும்மிருட்டு. கிழவி இதுவரை பேய்க்கும் பயப்பட்டவள் அல்ல, திருடருக்கும் பயப்பட்டவள் அல்லல். ஆனால் இன்று ஒவ்வொரு மரத்தடியிலும் ஒவ்வொரு சங்குத்தேவன். மரக்கிளைகள் மீது குதிக்கும் தருவாயில் பதுங்கியிருக்கும் சங்குத்தேவன். இவ்வாறு ஒவ்வொரு மரத்தை தாண்டுவதும் ஒரு வெற்றியாக தனது மன உலகில் தோன்றும் சங்குதேவர்களிடம் தப்பித்து கொண்டே செல்கிறாள். இப்படி அவள் தவித்து தவித்து செல்லும் பொழுது தனக்கு முன் சிறிது தூரத்தில் ஓர் இருண்ட கரிய உருவம் தோன்றலாயிற்று. கிழவியின் வாய் அவளை அறியாமலேயே சங்குத்தேவன் என்று குளறியது. கால் கைகள் வெட வெடவென்று நடுங்கின. முன்னடி எடுத்து வைக்க முடியவில்லை. மடியை இன்னொரு முறை இறுக்கி சொருகிக் கொண்டு, ஏ மூங்கிலடியான், நீதான் என்னை காப்பாத்தணும் என்று ஏங்கினாள். அந்த கரிய உருவம் தான் போகும் திசையில் இருளில் மறைவதை கண்டவுடன் அதுவும் தன்னை போன்ற பாதசாரியாக இருக்கலாம் என்று நினைத்தாள். மூங்கிலடியான் மீது பாரத்தை போட்டுவிட்டு, அதாரது ஐயா ஐயா என்று கூவிக்கொண்டே நடக்கலானாள். யாரெங்கே கூப்பாடு போடுவது என்ற கனத்த ஆண்குரல் இருளோடு வந்தது. தலையில் பெருத்த முண்டாசு, நீண்ட கிருதா, வரிந்து கட்டின அரை வேஷ்டி, திடகாத்திரமான சரீரம், அக்குளில் ஒரு குறுந்தடி, இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பித்தன. சரீர ஆகிருதியை பார்த்ததும் கிழவிக்கு பெரிய ஆறுதல். இனி கவலை இல்லாமல் வீடு போய் சேரலாம் என்ற நம்பிக்கையினால், ஏ கிழவி, இந்த கும்மிருட்டிலே நீ எங்கே கடந்து வர்ற என்றான் அந்த அந்நியன். நான் அங்கன இருந்துதான் எம்புட்டு பறந்து பறந்து வந்தாலும் கிழவிதானே, பொழுது சாஞ்சி எத்தனை நாளாக இருக்கும், நான் போய்த்தானே குறை வேலையும் முடியணும், நாளை ரொம்ப ஆகியிருக்குமா என்று கேட்டுக்கொண்டே பின் தொடர்ந்தாள். இதுதா நேரம் ஒன்றும் ஆகலை, நீ எங்கே போற என்றான் துணைக்கு நடந்த பாதசாரி. நான் எங்கே போனா என்ன, ஒரு ஆளை பார்க்கணும், அதுதான். நீ என்ன சாதி? நாங்கள் வெள்ளாம்பிள்ளைக. நீரு? நான் தேவமாறு. தேவமாரா? என்ன ஐயா, இப்படியும் உண்டா? சங்குத்தேவன் ஊரெல்லாம் இப்படி கொள்ள போடுறப்ப நீங்கள் பெரிய மனுஷரெல்லாம் சும்மா இருக்கலாமா? அந்த அநியாயத்தை நீங்கள் பார்த்து சும்மா இருக்கலாமா? கலிகாலமா என்றாள். கிழவிக்கு வாய் துடுக்க பாரு என்று கோபித்தவன் கல கலவென்று சிரித்துவிட்டு, பிறகு, நீ என்னமோ தெரியாம பேசுறியே, அவன் வேற கிளை, நான் வேற. அந்த பய கொண்டையங்கோட்டையான், நான் வீரம் முடிதாங்கி. ஆமாங்கிழவி, ஏன் பதறி பதறி சாகுற என்று கேலியாக கேட்டான் அந்த தேவன். ஆமா, என்கிட்ட லட்ச லட்சமா இருக்கு, நான் பதறேன் என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள். பொய் சொல்லாத, மடியில் கணம் இருந்தாதான் வழியில் பயம் இருக்கும் என்று சிரித்தான் அந்த அந்நியன். கிட்ட உண்மையை சொன்னா என்ன? என் மகளுக்கு கல்யாணம், நான் போய்த்தான் 4 வேலையை பார்க்கணும், ஒரு சோடு பாம்படம் வாங்கிக்கிட்டு போகிறேன், ஏதோ பகட்டா செய்தாத்தானே 4 பேர் மதிப்பாங்க என்றாள் கிழவி. பாம்படமாவது இருக்கே என்று கேட்டுவிட்டு அவளை கூர்ந்து நோக்கினான். பிறகு, எத்தனை மக்கள் உனக்கு? மகள் என்ன மூத்ததா என்று கேட்டான்.
அவன் கண்களும் மனமும் கிழவியை துருவி கொண்டிருந்தன. எல்லாம் ஒத்தை கொண்ணுதான். சரி. பிறகு இருவரும் பேசாமல் நடந்தனர். அந்த மறவன் கிழவியை நோக்குவதும் பிறகு குனிந்து யோசிப்பதுமாக நடந்தான். சற்று நேரத்தில் கிழவி, அதோ கோயில் தெரியுது, நான் இன்னமே போய்க்கிடுவேன் என்றாள். ஏ ஆச்சி, நில்லு, ஒரு சமாச்சாரம். நீ ஏழை தானே? இந்தா இதை வச்சுக்க. முதல் பேரனுக்கு என் பேரிடு. நீங்கள் மகராசரா இருக்கணும். என்ன பேரிட என்று சொல்லிக்கொண்டே தனது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் மதிமயங்கி கையை நீட்டினாள். சங்கு தேவரின்னு. கையில் வாங்கிய பணப்பை பொத்தென்று விழுந்தது. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் ஓடி போறேன் என்று பதறினாள். சங்குத்தேவன் அங்கிருந்த கல்லில் சற்று உட்கார்ந்தான். குழம்பிய மூளை சரியானது போல் தெரிந்தது. ஆமாம், கிழவி திடுக்கிட்டு போயிட்டா. 1 2 100, இதுவும் ஒரு வேடிக்கைதான். சங்கு தேவன கிழவி என்று முனகிக்கொண்டே எழுந்து ஓர் ஒற்றையடி பாதையில் நடந்தான். முடிவடைந்தது. இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.